தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மத்திய அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மத்திய அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்தார். இந்த சம்பவம் 1989ஆம் ஆண்டு நடைபெற்றது. ராஜீவ்காந்திக்கு எதிராக இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து புதிய கட்சியை உருவாக்கின. ஜனதாதளம் கட்சி என்று பெயரிடப்பட்டது. ஜனதா கட்சி, ஹரியானா விகாஸ் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் ஒருங்கிணைந்துதான் இந்த ஜனதாதளம் கட்சியை உருவாக்கின. ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர் சந்திரசேகர். ஆனால் ஜனதாதளம் கட்சியின் தலைவராக VP சிங் தேர்வு செய்யப்பட்டார். இது அவருக்கு அதிருப்தியை கொடுத்தது. பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது. ஜனதாதளம் கூட்டணி ஆட்சியை பிடித்தது. சந்திரசேகர் தனக்கு பிரதமர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் ஜனதாதளம் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட VP சிங் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். சந்திரசேகர் அதிருப்தியில் இருந்தார். ஜனதாதள கட்சி மூத்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து சந்திரசேகரை மத்திய அமைச்சர் பதவி ஏற்குமாறு வற்புறுத்தினர். ஆனால் சந்திரசேகர் தனக்கு பிரதமர் பதவிதான் வேண்டும் என்று கூறி மத்திய அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்தார். ஆனால் தொடர்ந்து சந்திரசேகரை மத்திய அமைச்சர் பதவி ஏற்குமாறு வலியுறுத்தி வந்தனர். ஆனால் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை வந்தபோது பீகாரில் மத்திய அரசு அவரை கைது செய்தது. இதன் காரணமாக பாஜக மத்திய அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிய போது VP சிங் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். உடனடியாக ஜனதாதளம் கட்சியை உடைத்து சந்திரசேகர் புதிய கட்சியை உருவாக்கி காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் அவர் 6 மாத காலம் பிரதமராக பதவி வகித்தார். பிறகு இந்தியாவில் ஜனதாதளம் கட்சி காணாமல் போனது. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜனதாதளம் ஆட்சியை பிடித்தது. VP சிங் பிரதமராக பொறுப்பேற்றார். சந்திரசேகரை மத்திய அமைச்சராக பதவியேற்கும்படி வலியுறுத்தப்பட்டது. ஆனால் சந்திரசேகர் அந்த பதவியை ஏற்க மறுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிற்காலத்தில் VP சிங்கையே கவிழ்த்துவிட்டு பிரதமராக பதவியேற்றார்.